ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனிஷா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னா ஆட்டுக்கால் கிரேவி, பெப்பர் கிரேவி செய்ய போகிறோம். இது வந்து ஹாட் அண்ட் ஸ்பைஸியாக இருக்கும். இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்க்க போகிறோன்னு பார்க்கலாம். கசகசா, சீரகம், தேங்காய். இதை ஃபஸ்ட்டு அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். இந்த பேஸ்ட் வந்து ரொம்ப மையாக இருக்கணும், திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது. இன்னும் இன்க்ரீடியன்ஸில் என்னென்னா வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, மிளகுத்தூள். இதில் மிளகுத்தூள் நிறைய சேர்ப்போம். கரம் மசாலா, உப்பு தேவையான அளவுக்கு, மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் வந்து தேவைக்கேற்ப நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா ஒரு 4-5 பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கணும். ஆட்டுக்கால் வந்து நான் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து ஏதாவது கல்லுலேயோ இல்லை எதுலையாவது நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணால் தான் அந்த முடியெல்லாம் போகும். நான் ஒரு 4-5 தடவை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்னென்ன சேர்த்துக்கலான்னு பார்க்கலாம். நான் இப்போ குக்கரில் தான் செய்ய போகிறேன். எனக்கு தேவையான அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். பிரிஞ்சி இலை, பட்டை சேர்த்துக்கோங்க, அப்புறம் லவங்கம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கிறேன், நீட்டாக அரிஞ்சு. அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு பச்சை மிளகா ஒரு 4-5 பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா பச்சை மிளகா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நான் காரம் அதிகமாக சேர்த்துக்கிறதுனால நான் 4-5 பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேன். கிளறி விட்டுக்கோங்க. உப்பு வந்து தேவையான அளவுக்கு, இப்போ கொஞ்சம் உப்பும் இப்போ கொஞ்சம் மஞ்சளும் போட்டுக்கலாம் வதக்கிறதுக்காக. மீதி வேணால் அப்புறம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து நான் துருவி போட்டிருக்கேன், நீங்கள் அரைச்சி பேஸ்ட்டாக கூட போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 2 ஸ்பூனுக்கு மேலே வரும், 2.5 ஸ்பூன் வரும் இஞ்சி பூண்டு விழுது. தக்காளி வந்து 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, நல்லா பழமான தக்காளி எடுத்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நம்ம எவ்வளோ பொடியாக நறுக்கிக்கிறோமோ அப்போ ஈஸியாக வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க ஆட்டுக்காலை சேர்க்கலாம். இது வந்து வேகிறதுக்கு நம்மளுக்கு டைம் எடுக்கும். நான் வந்து குக்கரில் வந்து ஒரு 15 to 20 விசில் விட போகிறேன். உங்களுக்கு எப்படி குக்கர் வேகிறத பொறுத்து நீங்கள் அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒருத்தருக்கு குக்கர் நல்லா சீக்கிரம் வெந்துடும்னா 15 விசிலே போதும். நான் வந்து 20 விசில் சேர்த்துருக்கேன். இப்போ இது ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். இந்த ஆட்டுக்கால் வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ணிடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அத்தனை விசிலுக்கும் வந்து அது நல்லா வெந்து வரும். மஞ்சத்தூள் நான் மீதி இருக்க மஞ்சத்தூளை சேர்த்துக்கிறேன். இப்போ மிளகாத்தூள் வந்து நான் 2.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எப்படி தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துருக்கேன். நான் முன்னாடியே கொஞ்சம் உப்பு போட்டதுனால நான் அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் அதெல்லாம் பார்த்து செக் பண்ணிவிட்டு போடுங்க எவ்வளோ போட்டிருக்கீங்கன்ட்டு. நல்லா கிளறி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு போகிறோம். அப்போதான் அது கொதிக்க கொதிக்க வந்து தண்ணி வந்து குறையும், நம்மளுக்கு ஆட்டுக்காலும் நல்லா வெந்து வரும். நீங்கள் வந்து அந்த ஆட்டுக்கால் வந்து
நல்ல ரொம்ப தின்னாக இல்லாமல் திக்காக இருக்கிற பீஸாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஜூஸியாக நல்லா செதையெல்லாம் வரும். இப்போ நான் குக்கர் போட்டு மூடிட்டேன். நான் ஒரு 20 விசில் விட்டு எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அந்த தண்ணிலாம் குறைஞ்சி நல்லா வெந்து வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும். நான் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்க விட்டுட்டு இந்த ஃபைனல் டச் கொடுக்கணும். இதுக்கு என்னென்னலாம் சேர்க்க போகிறோம்னா, இந்த தேங்காய் வந்து நம்ம ஃபஸ்ட்டே ஒரு அரைக்க வச்சுருந்தோம்ல, அந்த அரைச்சது எல்லாமே சேர்த்துக்கிறோம். தேங்காயும் அந்த சீரகம் இதெல்லாம் போட்டு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதை நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அது இந்த டைமில் சேர்த்துருக்கோம். நல்லா கொதி வரணும். உங்களுக்கு எப்படி திக்னஸ் வேணும், தேவையான அளவுக்கு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு சாப்பாடுக்கும் நல்லாயிருக்கும். நான் இப்போ வந்து தேவைப்படுற அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா கொதி வந்துடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், பீசஸ்லாம் நல்லாயிருக்கு. இந்த மாதிரி டைமில் நம்ம மிளகுத்தூள் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் நான் நிறைய சேர்த்துருக்கேன். ஒரு 3-4 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டாலும் தப்பில்லை, ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இது மெயினாகவே பெப்பருக்காக தான். இதோட டிஷ்ஷோட ஹைலைட்டே பெப்பர் தான். பாருங்கள், நல்லாவே வெந்திருக்கு. பீசஸ் நல்லா தெரியுது பாருங்கள், அந்த செதையெல்லாம் நல்லா தெரியுது. எலும்பு தனியாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்படி தான் வெந்திருக்கணும் நம்மளுக்கு, அப்போ தான் சாப்பிட முடியும். ஃபைனலாக நான் வந்து கொத்தமல்லி போட்டு இறக்க போகிறேன். கொத்தமல்லி நல்லா தூவி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு டெலிஷியஸான பெப்பர் ஆட்டுக்கால் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வீடியோக்களுக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் மோனிஷா.